என்ன கேக்குறாங்கன்னு கேளுங்க. எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, அதெல்லாம் தேவையா, அதெல்லாம் ஒரு அதெல்லாம் வாங்கி லிப்ஸ்டிக்ஸ் கொடுக்கலாமா? கேட்டேன் சார் ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் தான் சார். கண்டிப்பா 2 குழந்தை வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணா வளர்ந்ததுனால தான் சரி எது, தப்பு எதுன்னு நாங்க அடிபட்டு, விழுந்து, எழுந்து 2 பேரும் ஒண்ணா நெறைய ஜர்னிஸ் இருந்திருக்கோம். இப்போ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பால் ஊட்டி நெய் ஊத்தி இவ்வளவு தூரம் வளர்த்துருக்கோம் இல்லையா, அவங்களுடைய கடமை அது. கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இல்லை ஃப்ரிட்ஜு 10,000 டிவி இன்னைக்கு ஒரு 10,000 15,000 டிவி கிடைக்குது. ஃபேன் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்து ஒரு 20,000 மேக்ஸிமம் வச்சிங்கன்னா கூட எல்லாம் ஒரு 1,00,000 ஐட்டக்குள்ளே வீட்டுக்குள்ள வாங்கி வீடை நிரப்பி வச்சுட்டு வீடு 1 கோடி ரூபா 1,50 கோடி ரூபா வீடை தங்கச்சி நீ தான் வாங்கிக்கணும்னு சொல்றது வந்து அதுவும் சென்னையில சென்னையில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 80 லட்ச ரூபாயாவது தேவைப்படுது. ஒரு சின்ன டபுள் பெட்ரூம் வாங்கினா கூட சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கூட 60 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா அது இல்லைங்களா? இல்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், வாங்கி வைக்கணும்ன்ற என்னோட தாட் சிஸ்டரா. அதுவும் சார் வீடு எந்த மாதிரி வீடுனா, வீடை கட்டி 4 வீட்டு வாடகை வாங்கணுமா. அப்பதான் வந்து என்ன சொல்றது, வேலைக்கு போகாம சொகுசா அந்த வாடகை மட்டும் வாங்கி உட்காந்து சாப்பிடலாம். ஸோ அது வாங்குறோம், எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, வீடை கட்டுறோம், கீழே இருக்கோம், மேலே ஒரு 4 வீடு கட்டி 4 வீட்டு வாடகையை வாங்கி அழகா சாப்பிட்றோம். நான் எங்க சார் போவேன், எங்க போவேன்? இது எனக்கு என்ன கேள்வினா, மேரேஜ் ஆகி நான் போறேன்னா இப்போ அந்த வீடு யாருக்கு? அண்ணனும் தங்கச்சி 2 பேர் பேர்லயும் இருக்கணும் அந்த வீடு. காசு யார் பேர் போடணும்? 2 பேரும் போடணுமா? இல்ல அப்போ நான் என்ன பண்றேன், வீடு வந்து ஷேர்னாலும் நீ எனக்கு கோல்டுன்னு ஒரு விஷயம் போடணும், அது சேர்த்து வைக்கல, ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுதான் அவங்களால முடியும், பண்ணலாம். அவங்களால எல்லாமே பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடென்ட். அதுதான். அப்ப ஒண்ணும் இல்லம்மா, உன்னால பண்ண முடியுமா? உன் பேர்ல வீடு வாங்கிக்க, உன் பேர்ல எல்லாம் வாங்கிக்க. அண்ணன் ஒருத்தர் அவன் என்ன பண்ணுவான், அவன் உனக்கு நகை போடுவாரு, 100 பவுன்ல நகை போடுவாரு. வாய்ப்பே இல்லை சார். இது வரைக்கும் ஒரு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. இப்போ இவங்களாம் சொன்னாங்க நிறைய வாங்கிடுறேன், எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவங்க செலவு என்ன சொல்றது, இன்கம் வந்து அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்களுக்கும் வாங்கிக்க மாட்டாங்க, எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. நான் என் அப்பா தர காசுல நான் எனக்கு அவங்க இன்னும் கேட்டு நான் வாங்கி தரல நீங்க சொல்லுங்க, அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேளுங்க. எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, அதெல்லாம் தேவையா, அதெல்லாம் ஒரு வாங்கி லிப்ஸ்டிக்ஸ் கொடுக்கலாமா? கேட்டேன் சார் ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் தான் சார். ஒரு லிப்ஸ்டிக் ஏப்பா லிப்ஸ்டிக் என்னப்பா 100 ரூபா ஆகுமா? எவ்வளோமா அது இப்போ லிப்ஸ்டிக்? 500 600 தாம்மா. என்ன அவ்வளோலாம் வேணாம் சார், எனக்கு 200ல வாங்கி கொடுத்தா கூட போதும். இன்சைட் லிப்ஸ்டிக் கூட போதும் சார். என்கிட்ட அந்த சிக்கன் இருக்கு சார், அவங்க கிட்ட இல்ல சார். அது கத்துக்கணும்னு சொல்றேன். சிக்கனை பண்ணி வீடு கட்டணும்ன்றாங்க சார். அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து எப்படின்னா, இப்ப நெல்லு போட்டா நெல்லு முளைச்சிக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைச்சிக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யற ஒரு விஷயங்கள் தான் அதுக்கு பெரிய மரமா வரும். இன்னைக்கு அவங்க இப்ப சேவிங்ஸ்ன்றது அது கிடையவே கிடையாது சிஸ்டர் கிட்ட, அது என்கிட்ட இருக்கு. லிப்ஸ்டிக் போடுறது தேவையாது சொல்லுங்க. யாருக்கு எது தேவை என்பதை நீங்க தீர்மானிக்கிற இடத்துல இருக்கீங்கல்ல, அதுதான் தப்புன்னு ஐயோ, சொல்லுங்க. நான் தீர்மானிக்கல சார். அவங்க ஒவ்வொரு குழந்தைகளுடைய ரசனை வேறு, நீங்க ஜென்டராகவே வேறு உலகம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்க உலகத்துக்குள்ள உங்க தங்கச்சி வந்து எல்லாத்தையும் நீங்க பார்த்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே மிகப்பெரிய தவறு சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து 2 பேருமே காமன் தான் சார். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். அதுதான் சார் உண்மையான பாயிண்டே. நம்ம ஃபேமிலி பேக்கப் பெருசா இருந்ததுன்னா நம்ம பர்சனல் பெருசா ஏதோ பேர்ன் இருக்காது. இப்போ நம்ம ஃபேமிலி அப்படி இல்லை. அதை உணர்ந்தனால தான் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா ஒரு 1.5 லேக் சேர்த்து வச்சு எங்க அக்காவுக்கு கோல்டு வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அம்மாவே மொத்தமும் பண்ண முடியாது, நம்ம அக்காவுக்கு தம்பி நம்ம தான். ஸோ நம்ம தான் அக்காவோட மேரேஜ்க்கு எதனா ஒன்று பண்ணோன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கும் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன பசங்களும் கண்டிப்பாக இருக்கும் சார் அந்த ரீசன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலி ஜெண்டர் பற்றி அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது கூட பார்த்தா, இப்போ தம்பி எனக்கு அடுத்து இருக்கனாலயா, இல்லை எனக்கு முன்னாடி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஓகே. இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு தான். பட் இப்போ தம்பி சின்ன பையனாக இருக்காங்க, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்துட்டேன். பட் இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணணும்னா கூட பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்ட் ஆயிடுச்சு, அவங்க வந்து வாக் போகல. நான் தான் ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குரிய மேரேஜ் பண்ணணும்னா கூட அதற்குரிய ஒரு சின்ன திங்ஸை கூட என் செலவில் நான் வாங்கி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் அதையும் பார்க்கணும், நெக்ஸ்ட் அவனுக்கு மேரேஜ் பண்ணணும். அவன் ஒரு ஆளாக அவனோட பேர்டனை பார்க்க முடியாது, பிகாஸ் எல்லாரோட குழந்தைங்களுக்கும் செய்யணும். இப்போ அவனோட மேரேஜ்க்கு ரெடி பண்ணணும், எங்கள்கிட்ட வீடு இல்லை, வீடு வாங்கணும், எல்லா பேர்டனையும் அவன்கிட்ட கொடுக்க முடியாது. இப்போ நான் மேரேஜுக்குன்னு எனக்கு சேர்ப்பேனா, இல்லை அவனுக்குன்னு பார்ப்பேனா, பேரண்ட்ஸ்க்கு ஒன்று செஞ்சு வச்சுட்டு போகணுன்னு பார்ப்பேனா? நீங்க உடன் பிறந்தவங்களோட வளர்ந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இதோடைய நல்லது கெட்டதை நீங்க ஒரு பார்வை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த அனுபவத்துல இருந்து நான் கேள்வி கேட்குறேன். நீங்க உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை போதுங்கிற மனப்பான்மை என்னோடு பிறந்தவர்களிடம் எனக்கு கிடைச்சதுனால ஒன்று போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் 1க்கு மேற்பட்ட குழந்தைகள் நான் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா 2 குழந்தை வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணா வளர்ந்ததுனால தான் சரி எது, தப்பு எதுன்னு நாங்க அடிபட்டு, விழுந்து, எழுந்து 2 பேரும் ஒண்ணா நிறைய ஜர்னிஸ் இருந்திருக்கோம். சார் எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் ஃபினான்ஷியலி இப்போ என்னால் வந்து 2 பேருக்கும்
2 மேக்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு குழந்தை நிப்பாட்டிப்பேன். ஏன்னா அம்மா அப்பா வந்து இப்போ கஷ்டப்படுறதே அதுதான். 2 பேருக்குமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எல்லாமே கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. பட் சம்வேர் இப்போ எனக்காக அவன் வேலைக்கு போறான்றது எனக்கு தெரியும். என்னால தான் அவன் மாஸ்டர்ஸ் வந்து ஆன்லைன்ல போட்டான்றது எனக்கு தெரியும். ஈவன் தான் ஒத்துக்க மாட்டான். பட் நான் வந்து நான் இல்லாம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு அவன் வந்து ஒரு பெரிய MBA காலேஜ்ல ஆஃப்லைன்ல டிகிரி போட்டிருப்பான். ஸோ ப்ரொவைட் பண்ண முடியுமா அட் த ஃபுல்லஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். ஆக்சுவலி எனக்கு 2 அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து 3 அப்படி இருந்தா கூட ஓகே தான். ஏன்னா எங்க அக்கா தங்கச்சிங்க நாங்க 3 பேர். தம்பி கடைசி தான். நாங்க அவ்வளோ ஃபன்னா, எவ்வளோ சண்டை வந்தாலுமே அவ்வளோ ஒத்துமையா இருப்போம். எங்கேயுமே யாரையும் விட்டே கொடுக்க மாட்டோம். எங்களை மாதிரி எனக்கு நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. எனக்குமே அந்த மாதிரி தான் சார். 2 ஆர் மோர்னா ஓகே. ஏன்னா நாங்க 4 பேர் ஒண்ணா இருக்கும்போது நல்லா சந்தோஷமா இருப்போம், சண்டை போட்டுப்போம். இதனால லைஃப் ஸ்கில்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி என் குழந்தைக்கும் அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் பாசம் வேணும், அவங்களும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் சார். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு குழந்தை போதும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் வந்து 2 பெத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? சார் எனக்குமே 2 பேர் இருக்கணும் தான் சார். அதுவுமே எனக்கு என்ன மாதிரி அக்கா தம்பி. ஏன்னா தம்பின்ற ஒரு ரோல் வந்து ஃபர்ஸ்ட் தம்பியா இருக்காங்க சார். அதுக்கப்புறமா ஒரு ஏஜுக்கு மேல எப்படி ஆகுதுன்னா அண்ணன்ற ஒரு ரோலையும் தம்பியே ப்ளே பண்றாங்க சார். நான் கைப்பிடிச்சு அவனை கூட்டிட்டு போன காலங்கள் மாறி இப்போ அவன் என்னோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போற காலங்கள் மாறிடுச்சு. அப்போ டியூவல் ரோல் கண்டிப்பா நடக்குது. அப்போ எனக்கு என்னன்னா என்ன மாதிரியே அக்கா தம்பி இருக்கணும், தம்பியோட ரோல் டியூவலா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து சார். இந்த விவாதமே அவங்க மனசுல என்ன இருக்கு, உங்க மனசுல என்ன இருக்குங்கிற ஒரு கலந்துரையாடலா தான் இது நடந்ததா நான் பார்க்குறேன். இது ஒரு அழகான உறவு. உங்களுக்குள்ள இடைவெளி வருடமாக இருக்கணுமே தவிர மனசு இடைவெளி போயிடக்கூடாது. அதே நேரத்துல மூத்த பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, மக்கு பையன் உனக்கு எதுவுமே தெரியாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, பிராண்டிங் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்க தம்பி சாதிக்கணும், உங்க தங்கச்சி சாதிக்கணும்னு நினைக்கிறது எண்ணத்துல இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். அந்த செயல்படுறதுக்கு குறைந்தபட்சம் அவர்களை ஆக்கப்பூர்வமாக தட்டி கொடுங்க. இப்படி இருன்னு நிர்பந்திக்காதீங்க. அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க. அவங்க சுதந்திரத்துல போய் நீங்க தலையிடாதீங்க. அதே நேரத்துல அவங்களும் உங்களுக்குள்ளான ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து பேசிய அனைவருமே ரொம்ப சிறப்பாக அழகாக பேசுனீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் வந்துடுச்சு. டக்குன்னு மைக்கை வாங்கி ஒரு விஷயம் சொன்னாங்க, எப்படி பசங்களை இன்னைக்கு வளர்க்கணும். ஸோ ரொம்ப அழகாக சொன்னாங்க. டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட், ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர், பிரைமி பாப்பட் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் அண்ட் கிஃப்ட் ஆம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர், ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர், ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர்,